தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. என் அன்பான பிளே தமிழ் நேயர்களே, நம்ம எதிர்பார்த்த குரு பெயர்ச்சியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். ஏன்னா எல்லா பெயர்ச்சியை விட குரு பெயர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. அது எப்படிப்பட்ட சக்தி அப்படின்னா, இன்னி வரைக்கும் நம்மளை யாராவது ஒருத்தவங்க வழி நடத்தலை, ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுக்கலை அப்படின்னா நம்ம முன்னுக்கு வர முடியாது. அப்போ யாரோ ஒருத்தவங்க நம்மளை வழி நடத்தணும், யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி வாய்ப்பு கொடுத்து வழி நடத்தினா தான் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டு வரும். இதுதான் ஒரு நல்ல முடிவு, அதுதான் 100% வெற்றி. சில பேர் சொல்லுவாங்க நானே முன்னுக்கு வந்தேன் அப்படின்வாங்க. நானே முன்னுக்கு வந்தேனாலும் யாரோ ஒருத்தவங்க கனெக்ஷன் கொடுத்துருப்பான், சொந்தக்காரன் இருக்காது. யாரோ பிரத்தியார் ஒரு தெரியாத முகம் நம்மளை லிஃப்ட் ஏற்றி விட்டுருக்கும். இதுதான் லைஃப்பில் நடந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல தான் குரு நமக்கு ஹேண்டில் பண்ணுறார். இப்போ வழி தெரியாதவர்கள், நான் வழியை தொலைச்சிட்டேன், எனக்கு ஒரு வழி தெரியல, எனக்கு ஒரு பாதை தெரியல, என் லைஃப்பில் எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மீட் நடக்கணும்னு நினைக்கிறேன், அது நடக்க மாட்டேங்குது, என் லைஃப்பில் இதெல்லாம் இழந்து நிற்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு பிடிமானத்தோடு நான் ஏறணும் அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. இது நிதர்சனமான உண்மை, நம்பி சொல்கிறேன். வருகின்ற மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசியிலே பிரவேசம் செய்கிறார். மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11 மணி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசம் செய்கிறார். இந்த கடகத்தில் குரு வர்றதுனால ஏறத்தாழ ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இந்த குரு பகவான் கடகத்துக்குள்ளே நுழைகிறார். என்ன அவ்வளோ பெரிய உத்தமமாக கடகம் அப்படின்னா, எஸ், கடகம் குரு உச்சம் பெற்ற வீடு. அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளேயே குரு என்ட்ரி ஆகிறதுனால இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்குமே மிகப்பெரிய அற்புதங்களை, மிகப்பெரிய யோகங்களை கொடுக்க போகுது. பிளே தமிழ் நேயர்களே, அதில் எத்தனை சதவிகித வெற்றியோடு நாம் இருக்க போகிறோங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிவில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறேன், அந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக பாருங்கள். புண்ணியம் செய்து வாழ்க்கையில் புது யுகத்தையே உருவாக்கியிருக்கணும் இந்த கடகராசிக்காரர்கள். அவ்வளோ புண்ணியவான்கள். ஆனால் புண்ணியம் செய்கிறோம், நல்லது நினைக்கிறோம், நல்லதை நடத்தணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் ஒரு பயிலும் வாழ விட மாட்டேங்கிறான். நம்மளை எந்த அளவுக்கு சிரமப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ நம்ம நினைக்க முடியாத அளவுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போடுறாங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல, ஒரு பழைய ஒரு படத்தில் ஒன்று இருக்கும், கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சுருக்காங்க. ஐயா, கடகராசியோட பிரச்சனை அப்படி. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சுருக்குறாங்க. எங்கே வச்சாலும் வெடிச்சு விடும்போல இருக்குது, பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஆண்டவனாவது நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவான்னு அவன் அந்த நேரம் பார்த்து ஓய்வு எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிறான். கடகராசிக்கு மிகப்பெரிய கோபம் ஆண்டவன் மீது. ஆனால் ஒன்றே ஒன்று, உங்கள் கோபம் நியாயமானது. நாளைக்கு நல்லாயிருக்கும், நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினச்சி நம்மளும் நாட்களை தள்ளிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. கவலைப்படாதீங்க, நிறைய அனுபவத்தை ஆண்டவன் கொடுத்துருக்குறான். சூட்சமங்களை, ஒரு மனுஷனுக்கு அனுபவம்னா என்னங்க? ஒவ்வொரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்வது தான் அனுபவம். அதிலிருந்து நாம் கற்றுக்கிறது தான் நம்மளுடைய பாடம், வாழ்க்கை பாடம். அப்போ நீங்கள் யாரெல்லாம் மீட் பண்ணுறீங்களோ அவன் ஒரு நல்ல நெருங்கிய நண்பனாக இருப்பான். அவனோட உண்மை குணம் உங்களுக்கு தெரிய வரும்போது ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆடா பாவி பயலை, இவ்வளோ நாள் இந்த பழி வாங்குகிற குணத்திலேயாடா இருந்தீங்க, இவ்வளோ நாள் இவ்வளோ கெட்ட புத்தியில் இருந்தீங்களே, நீங்கள் நல்லவங்களாக தானடா இருக்கணும். அதனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒவ்வொருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுப்போம். ஆனால் அதே கடகராசிக்காரவங்க, நீங்கள் எவ்வளோ பேர் உங்களை பழி வாங்கினாலும், எவ்வளோ பேர் உங்களை வருத்தப்படுத்தினாலும், நீங்கள் இயற்கையும் ஆண்டவனும் உங்கள் பக்கம் இருக்காங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாவது உங்களுக்கு ஒரு நல்லதை ஆண்டவன் செய்வான்.
இந்த நம்பிக்கை வைங்க. அதுதான் இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த குரு பகவான் ஜென்மத்துக்கு வருகிறார். மிதுன ராசியிலிருந்து கடகம் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிற வீட்டுக்கு வருகிறார். அதனால் முதல்ல என்னென்னா பெரிய மனுஷங்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு புது ட்ராவலையே ஆரம்பிக்க போகிறீங்க வாழ்க்கையில். இது வரைக்கும் நடந்த வாழ்க்கை வேறு. இப்போ என்ன நடக்க போகுது, உங்களுக்கு திறமை ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த திறமை பளிச்சிடப்படும். பெரிய மனுஷங்களுடைய பாராட்டு கிடைக்கும். பெரிய மனுஷங்களுடைய பார்வை உங்கள் மீது படும். குருமார்களுடைய பார்வை உங்கள் மீது படும். நல்ல நண்பர்களுடைய பார்வை உங்கள் மீது படும். அதனால் இந்த குரு பெயர்ச்சி என்ன பண்ணும், கடகராசிக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்களுக்கு எந்த கதவெல்லாம் பூட்டி இருந்ததோ பிள்ளைகளா அந்த கதவுகள் திறக்கப்படும். இந்த கதவுகள் தான் நல்ல கதவுகள். இப்போ ஒரு உதாரணம் வச்சுப்போம். உதாரணம் இல்லை, உண்மை. இது வரைக்கும் நீங்கள் எதை முயற்சி பண்ணுறீங்க? கலைத்துறையில் முயற்சி பண்ணுறீங்களா? கல்வியில் முயற்சி பண்ணுறீங்களா? அரசியலில் முயற்சி பண்ணுறீங்களா? வியாபாரத்தில் முயற்சி பண்ணுறீங்களா? இது கிஃப்ட் டைம், கோல்டன் பீரியட். இப்போ நீங்கள் கலைத்துறையில் முயற்சி பண்ணுறீங்கன்னா இன்று நீங்கள் வைக்கக்கூடிய விதை இந்த 2026 வைக்கக்கூடிய விதை 2028 அறுவடை பண்ண போகிறீங்க. அரசியல் துறையில் நீங்கள் இன்று வைக்கக்கூடிய விதை 2029 டெஃபினெட்லி அரசியலில் நீங்கள் ஒரு மாஸ் ஹீரோவாக வருவீங்க. 2029. அப்போ இன்றைக்கி ஆமாங்க விதை தானே இன்றைக்கி போடுறோம், இந்த விதை மரமாக வரணுமே. ஆனால் எல்லா விதையும் போட்டு உடனே மரமாக வராது. இந்த கடகத்தில் வைக்கிற விதை மட்டும் உடனே மரமாயிடும். இந்த பார்க்க 26 இப்போ கரெக்டாக மே மாதம் 26 விதை வைக்கிறோம். கரெக்டு தானே? ஆமாம். 27 மே, 28 மே, 29 மே ஹார்ட்ரிக் வெற்றிங்க. நம்பலாம், அதில் ஒன்றுமே மாற்று கருத்து இல்லை. இந்த புரோட்டா கதை மாதிரி தான். டோட்டலி எல்லா இதையும் களைச்சிவிட்டு முதலேருந்து கணக்கை முடிஞ்சு போச்சு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க 50 புரோட்டா தின்னு இருக்கிறோமே, 50 என்ன நீ 500 புரோட்டா தின்னாலும் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் அந்த 29 காலி பண்ண போகுது. ஸோ அப்போ கடகத்திற்கு இந்த காலகட்டம் நீங்கள் என்ன படிக்கிறீங்க, என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ படிங்க. உங்களுக்கு 3 வருஷத்தில் ப்ரொமோஷன். நீங்கள் அதுக்கான விதையை கண்டிப்பாக இப்போ போடுங்க. அதனால் பயந்து மட்டும் நிற்காதீங்க. கடகராசிக்காரவங்க எனக்கு வராது, இது சரி வராது, பின்வாங்காதீங்க. கடகராசி பிள்ளைங்க குரு உச்சத்தில் வந்திருக்கார், உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார். குரு உச்சம் பெற்ற வீடு உங்கள் ராசிக்கு இந்த பக்கத்தில் 12 சுப விரயம். 10 காசு அள்ளி கொடுங்க, தப்பு இல்லை. பாவங்கள் ஒழியிற நேரம், பாவங்கள் விலகிற நேரம், களைகள் எடுக்கக்கூடிய நேரம், பயிர்கள் நல்ல விளையிற நேரம். ஸோ பெஸ்ட்டு டைம் பிள்ளைகளா. நீங்கள் அரசியலில் இருக்கட்டும், ஆன்மீகத்தில் இருக்கட்டும், கலைத்துறையில் இருக்கட்டும், நீதித்துறையில் இருக்கட்டும், காவல்துறையில் இருக்கட்டும், மருத்துவத்துறையில் இருக்கட்டும், படிக்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளை இந்த நஞ்சு, அதாவது இந்த நஞ்செல்லாம் யாரெல்லாம் விதைக்கிறாங்களோ இந்த பிஞ்சு மனசில் அந்த நஞ்செல்லாம் அறுவடை ஆகிடும். இப்போயே அழிச்சிடுவான் ஆண்டவன். பிஞ்சு மனசு கடகராசிக்கு இந்த பிஞ்சு மனசில் யாராவது கெட்டதை விதைச்சிருக்கிறாங்க, நீ வரவே கூடாதுன்னு நினச்சா கூட உங்களை ஆண்டவன் அந்த நஞ்சை தூக்கிட்டு நல்ல அழகான இனிப்பை கொடுப்பான். அதுவும் இன்னும் சொல்லப்போனால் தேவர்கள் கடைஞ்ச அமிர்தத்தை கொடுப்பான். இறை சக்தி பரிபூரணமாக கடகத்துக்கு இறங்க போகிறது. இது ஒரு அற்புதமான கோல்டன் பீரியட். அதனால் கடகராசி மேன்மையான பதவிகளையும் மேன்மையான நிலைகளையும் அடைய போகிறீங்க. ஒன்று தான், தைரியத்தை வர வச்சுக்கணும். இதில் என்ன இன்னொரு சூட்சமம் தெரியுமா? அக்டோபர் மாதம் 20 பிப்ரவரி மாதம் 13 அதிசார பயிற்சியாக இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் போய் உட்கார்றார். ஹார்ட்ரிக் வெற்றி இங்கேயே ஆரம்பிக்கும். உங்களை அதாவது நீங்கள் யாருன்னு அப்போ தான் உங்களுக்கே புரிய வரும். நீங்கள் எப்படி சோகத்தில் இப்படி உட்காந்துருக்கலாம், என்னப்பா இப்படி ஆயிடுச்சு இப்படின்னு. மே மாதம் 26, கரெக்டாக ஜூன் 26, ஜூலை 26, ஆகஸ்ட் 26, செப்டம்பர் 26, அக்டோபர் மாதம் 26 அன்றைக்கி இந்த கையை இப்படி வச்சுருந்தீங்கன்னா இப்படி யாராவது தட்டி விட்ருவான். தம்பி ஏஞ்சிரு, பாப்பா ஏஞ்சிரு, இனிமேல் தான் உனக்கு வேலை, இனிமேல் நீ நினச்சா தான் லைஃபே, டோட்டல் கட்டத்தை நீ தான் கண்ணப்பா மாற்றணும் அப்படி சொல்லுவாங்க.
ஸோ அப்படின்னா அக்டோபர்லேருந்து நல்ல நேரம். இது நான் எப்போ சொன்னேன், 29 தாக்கம் அக்டோபரில் நடக்கும். இது எல்லாமே ஒரு மேஜிக் லைஃபு. காத்துருங்க. என்றைக்குமே கடகராசிக்காரர்கள் டவுன் ஆக மாட்டீங்க. என் பிள்ளைகளா, கடந்த 5 வருஷம் பல கஷ்டத்தை பார்த்துட்டீங்க, பல வருத்தத்தை பார்த்துட்டீங்க. இப்போ வருத்தத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கை வாழ்வதற்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, குருமார்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, பெரியவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த சப்போர்ட்டில் உங்கள் வாழ்க்கை நல்லா மாறப்போகுது. ஸோ கடகம், இது ஒரு சிறப்பான தருணம். நல்லது நடக்கும். என்ன இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்த்தீங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எளிமையாக இந்த குரு பயிற்சியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வராது. நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டை தான் பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும், நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும், நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும். ஆக நம்ம லைஃப்பில் எதை சந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். நல்ல வழியில் போயிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், கெட்ட வழியில் போயிருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும். இதை உணர்த்துகிற நேரம்தான் இந்த குரு பயிற்சி. அதனால் யாருடைய அறிவுரையும் யாருடைய வழிகாட்டுதலையும் அப்படி அலட்சியமாக தள்ளாமல் அந்த வழிகாட்டுதலை, அந்த அறிவுரைகளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிங்க, ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. எத்தனையோ விஷயத்தை ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எவ்வளோதோ விஷயத்தை வேண்டான்னாலும் அதை திரும்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இதையும் ஒன்று போட்டு வைங்க. அப்போ பெரிய மனுஷங்க சொல்கிறது, குருமார்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியால் வாழ்க்கையில் எல்லாருடைய வளமும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரதி வியாழக்கிழமை தேர்ஸ்டே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு சன்னதிக்கு போய் குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் குரு சன்னதிக்கு போய் குருவை ஒரு பிரார்த்தனை. குருக்கிட்ட எப்படி பண்ணணும்? குருவே நமஸ்காரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீதான்ப்பா, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற, எனக்கும் குருவாக இருந்து உன்னுடைய பார்வை எனக்கு படும்படி என் வாழ்க்கையை உயர்த்து, மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடு, இதுக்கு பிறகும் நான் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதேன்னு குருக்கிட்ட கம்பல்சரி ஒரு பிரார்த்தனையை வைங்க என் உறவுகளே. அதுவும் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கம்பல்சரி இந்த வீடியோவை உங்களுக்கு இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேருந்து போய் 11 மணிக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு சொல், செய்கிற செயல், அன்ற 11 மணிக்கு குருவை உங்கள் வீடியோவில் அப்படி துருக்கி உங்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி, குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எங்கேருந்தோ ஒரு நேரலை, ஒரு லைவ் கிடைக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம், ஒரு முன் ஆரம்பமாக இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை இந்த சிவஸ்ரீ ப்ளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குரு வணக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும்.